ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல், ஷாக்கிங்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 4 பேர் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி நான் நேற்று கொடுத்துருந்தேன். நம்ம பிரஜன் வந்திருப்பாக, அப்புறமா நம்ம துஷார் வந்திருப்பாக, அமித் வந்திருக்காக, அதுக்கப்புறம் யார் கலை வந்திருக்காங்க. இன்னும் வந்துட்டு எஃப்ஜே வரணும், கனி வரணும், ஆதரி வரணும், இப்படியே வரணும் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா தான் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒருத்தரை வெளியே அனுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி வியானாவை வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்தியா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வந்துட்டு எல்லோரும் வந்து முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறமா 1 by 1 போவாங்க, இல்லைனா வந்து குரூப்பாக போவாங்க இல்லையா. ஒரு வாட்டில் வந்து கொத்தாக போனாங்க. அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன தகவல்னால், வியானாவை தான் ஃபஸ்ட்டு வந்து எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா போன வாரம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வியானாவோட விஷயங்களாக தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. வியானா கேட்ட கேள்விகள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெளியில் மக்களோட மைண்டுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து ஆனால் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோடில் வாங்கினாங்க. ஆனாலும் வந்து இந்த வியானா வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் வந்துட்டு வியானா வந்து நிறைய பேர் வந்து பொய்யானா அது இதுன்னு கிண்டல் பண்ணாலும், ஒரு பக்கம் வந்துட்டு வியானாவோட கேள்விக்கு வந்து பயங்கரமான ஆட்கள் நிறைய நபர்கள் வந்துட்டு ஆதரவு தெரிவித்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக கேட்டாங்க கேள்வி. இந்த மாதிரி வியானா முன்னாடியே ப்ளே பண்ணியிருந்தா வியானா யாரும் டாப் 5ல் ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு நான் முதல்ல சொன்னது தான், ஃபஸ்ட்டு பிக் பாஸ் கிட்ட வெரி 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 வெல் டன் அப்படின்னு வாங்கின ஃபஸ்ட்டு பர்சன் வியானா தான். அதுக்கப்புறம் எங்கே போச்சு அவங்களோட கேமுன்னு தெரியல. அதை கூட வந்து நம்ம ராணுவ சொல்லியிருப்பார் அவர் அந்த வீடியோவில். முன்னாடி இருந்த வியானாவை இப்போ தேடுறோம் காணோம், அப்புறமா வந்துட்டு இந்த கொஞ்சம் பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க விஷயங்களை கம்மி பண்ணிவிட்டு அவங்களோட கேமு அந்த தரமாக எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்கன்னா செம மாதம் வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போயிட்டு வந்தவங்க திரும்ப வந்துட்டு சிங்கிளாக வந்தாங்க. பயங்கரமாக வந்து விக்ரமுக்கும் சாண்ட்ராவுக்கும் சரியான ஒரு ஷாக்கிங்கை கொடுத்தாங்க. இப்போ என்னடான்னா இன்றைக்கி இன்னும் அவங்களாம் வரவே இல்லை. அதுங்களே வந்துட்டு வியானா வந்து எவிட் பண்ண போகிறதா வந்து தகவல் வருது. இன்னொன்று ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பிரஜன். இப்போ இந்த 4 பேர் வந்து துஷாரை பற்றி தெரிஞ்சு வச்சு இந்த ப்ரொமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. துஷார் வந்துட்டு ஸ்வைங்கன்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து துஷார் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அரோராவோட கேம் எப்படி இருக்க போது பாருங்கள், அப்போ தெரியும் அப்படின்னு. அதை ஆல்ரெடி வந்து துஷார் என்ன சொன்னான்னு சொல்லி இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு அவர், நான் போனதுக்கு நீ காரணம் கிடையாது, நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீ தான் காரணம், நான் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசி அது ஒரு காதல் காவியம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போது இன்னொருத்தங்க யாருன்னா கலை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா வந்து வெளியில் வந்து செமையாக பேசுவார், உள்ளே வந்து பெருசாக இல்லை. அதே மாதிரி அவர் வெளியே போகும்போதே வந்து பீப் சவுண்ட்லாம் போட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போது இன்னொருத்தர் வந்து பிரஜன், அமித் அவர்களும் ரொம்ப இணக்கமாக போகிற ஆள் தான், நல்ல ஒரு மனிதர். பிரஜன் வந்து செம்ம கோவத்தில் உள்ள வர போகிறார். ஏன் அப்படின்னா சாண்ட்ரா வந்து நேற்று எவிக்ட் ஆகிட்டாங்க. அவங்களே ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். இப்போ அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து வியானா அண்டு நம்ம திவாகர் மேலே செம்ம கோவம் இருக்கும், ரம்யா மேலே இருக்கும். பட் இவங்க 2 பேரும் அதிகப்படியாக இருக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் அதிகமாக வந்து திவாகர் மேலே இருக்கலாம். ஏன்னா வியானா வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் திவாகருக்கு வந்து அது தெரியாது. அவர் கொஞ்சம் லைட்டாக அப்படி சூடியை தொடச்சிங்க கடன்னு வெடிப்பார். அதுவும் பேச தெரியாது. அவங்க ஜாலியாக பேசுகிறாங்களா இல்லை கோவமாக பேசுகிறாங்கள விஷயங்கள் அவருக்கு புரியாது. நேற்று நைட்டு வர செம்ம சண்டை திவ்யாவுக்கு இவருக்கும் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வர காரணத்தினால கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா வெளியில் வந்துட்டு இந்த ரெக்கார்டுக்காக ஃபஸ்ட்டு குரல் எழுப்படும் ஒரே ஒரு ஆள் நம்ம திவாகர் மட்டும் தான். அது தவறு. சாண்ட்ரா வந்துட்டு விஜய் பரவ முதல்ல குத்திட்டாங்க, சாண்ட்ரா வந்து விஜய் பரவ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிறைய தகவல்லாம் சொல்லியிருப்பார். அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் எது எப்படியோ இன்றைக்கி வியானா எவிக்டர் ஆக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா வந்த எக்ஸ்கண்டர்சன்ஸ்லேயே சூப்பரான சம்பவத்தை பண்ணவங்க வியானான்றதில் மாற்றுக்கருத்து கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.